வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஈவினிங் டைமில் ஒரு டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. இன்றைக்கி நம்ம சோயா கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கட்லெட் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ இந்த கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சோயா கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கட்லெட் செய்கிறதுக்கு மீல் மேக்கர் ஒரு 200 கிராம் எடுத்து வெந்நீரில் வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தண்ணியை பிழிஞ்சிட்டு இது போல் எடுத்துக்கோங்க. பிழிஞ்சதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பிரெட்டு துண்டு சேர்த்து அதையும் நல்லா தூளாக்கிக்கங்க. ஒரு 6 பிரெட்டு துண்டு எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான் 200 கிராம் சோயாவுக்கு. நீங்கள் இதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு கூட 2 வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிரெட்டு சேர்த்து தான் செய்ய போகிறேன். இப்போ பிரெட்டை அரைச்சி இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் பொடிசாக நறுக்குனது. வெங்காயம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குவோம். உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியான பக்குவமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கடலை மாவு சேர்த்து மாவை வந்து திக்கான பதத்துக்கு மாற்றி எடுத்துக்கணும். மாவை நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குங்க. மசாலா நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வரணும். நல்லா உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்குங்க. சோள மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா தண்ணியான மாவாக கரைச்சி எடுத்துக்கும், கட்டிகள்லாம் இல்லாமல். இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த மாவு நம்ம கட்லெட்டை டிப் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்புறம் கட்லெட் மேலே நம்ம தூவுறதுக்கு கார்ன்ஃப்ளாக்ஸு நல்லா பொடியாக ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பிரெட்டை அரைச்சிட்டு கடாயில் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா நமக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவை சின்ன உருண்டைகளாக எடுத்து இது போல் நல்லா உருட்டி இந்த ஷேப்புக்கு கட்லெட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். எல்லா உருண்டைகளையும் இதே போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். ஓரங்கள்லாம் வெடிப்பு இல்லாமல் இதே போல் நல்லா ஷேப்பாக தட்டி எடுத்துக்குங்க. இப்போ எல்லா மாவும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க சோள மாவில் டிப் பண்ணிக்குவோம். நீங்கள் சோள மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட கரைச்சிக்கலாம். நல்லா ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளாக்ஸில் ஒரு தடவை போட்டு எடுத்துருவோம். மேலாப்பில் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இது போல் தூவி விடுங்க. நல்லா அந்த மாவில் ஒட்டி வரும். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இதே போல் நல்லா கலந்து எடுத்துக்குவோம். இதே போல் இப்போ எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். மேலே இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் சேர்க்குறது நல்ல மொறுமொறுப்பாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லா கட்லெட்டுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்குவோம். எண்ணெயை பார்த்திங்கன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்குங்க. அடுப்பு தீ ரொம்ப குறைவாக வச்சு நீங்கள் வேக வைக்கணும். வெளில வந்து நம்ம கார்ன்ஃப்ளாக்ஸ் சேர்த்துறதுக்கிறதுனால சீக்கிரமாக வந்து செவந்துடும், உள்ளே வேகாது. அதனால் நீங்கள் வந்து அடுப்பை வந்து தீயை குறைச்சி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னாக்கா உள்ளேயும் நல்லா வெந்து வரும், வெளிலையும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. இந்த எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கட்லெட் நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது தான் நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ இதே போல் மீதம் இருக்கிற கட்லெட் எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன்.
ஒரே தீயில பொரித்து எடுத்தோம்னா நல்லா சூப்பராக வெந்து வருங்க. எல்லா கட்லெட்டுமே ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இது ஒரு கெச்சப் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கெச்சப்பு கூட தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக வந்திருக்கு பாருங்கள். நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் பாருங்கள். வெளில எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். ரொம்ப அருமையாக சூப்பராக இன்றைக்கி நம்மளோட சோயா கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொன்ன அளவுகளோட இந்த சோயா கட்லெட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.